Hi everyone. Today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து Zener diode. So diode அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி மீனிங் தெரியும். Diode அப்படின்னு சொல்லும்போது டை எலக்ட்ரோட் அப்படின்ற மீனிங் தான். ஸோ டை அப்படின்னா டூ, எலக்ட்ரோட் அப்படின்னா ஒரு கனெக்டிங் வயர்ஸை நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டு கனெக்டிங் வயர்ஸை வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ்ல நான் கொடுக்க போறேன். அதை தான் வந்துட்டு டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Zener அப்படின்னு சொல்லும் போது இந்த நேம் ஏன் வந்தது அப்படின்றது நம்ம இந்த வந்து எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கும்போது நமக்கே புரியும். ஸோ இதோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படின்னு சொல்லும் போது P-னா P type semiconductor material, that is N-ங்கிறது N type semiconductor material. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜங்ஷனை ஃபார்ம் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால இதோட நேம் PN junction diode இருக்கும். ஸோ இதோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல்ல வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெட்டல் எண்ட்ல தான் இந்த டயோடுன்ற நேம் நமக்கு வயர் கனெக்ஷன்னால கிரியேட் ஆகுது. ஸோ PN junction diode ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ PN junction diode பார்த்தீங்கன்னா P type மெட்டீரியலை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பாசிட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி N டைப் மெட்டீரியல் வந்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த P டைப் வந்துட்டு நெகட்டிவ்லையும் N டைப் வந்து பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு PN ஜங்ஷனை நான் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல நான் ஒர்க் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதனால எனக்கு வந்து எந்த எஃபெக்டும் இல்லாம அதனால வந்துட்டு எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இல்லாம இருக்காது அப்படின்ற ஒரு டயோட வந்துட்டு நான் கிரியேட் பண்றதுதான் இந்த Zener டயோடோடைய ஒர்க். ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் என்ன கொடுத்திருக்கு, இட் இஸ் a silicon PN junction semiconductor device. ஓகே, இப்போ நமக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ which is operated in a reverse breakdown region. அப்போ வந்து ரிவர்ஸ்ல பிரேக் டவுன் ரீஜியன்ல தான் இது ஒர்க் பண்ணக்கூடிய டயோடா இருக்கும். ஸோ பிஎன் ஜங்ஷன்ல வந்து ரிவர்ஸ் பிரேக் டவுனுக்கு அப்புறம் இது வந்து டயோட் டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இதுல Zenerல வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃபெக்ட் நடக்கும். ஒன்று வந்துட்டு அவாலான்சி எஃபெக்ட். ஸோ இந்த அவாலான்சி எஃபெக்ட் எப்போ கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ஆட்டம் இருக்கு. ஸோ ஆட்டம்ல இருக்கக்கூடிய அந்த நிறைய ஆட்டம்ஸ் வந்து இந்த பி டைப்லையும் என் டைப்லையும் இருக்கும். ஸோ பி டைப்ல பார்த்தீங்கன்னா இது சரௌண்டட் பை எல்லா ஆட்டம்ஸ்லையும் ஹோல்ஸ் வந்து ஜென்ரேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹோல் என்ன பண்ணுன்னா இன்னொரு ஹோல்குள்ள டிராவல் பண்ணி ஃபாஸ்டர் த வெலாசிட்டி ஹையர் த வெலாசிட்டி இருக்கும்போது கொலைட் பண்ணி எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்டம்ல இருந்து ஒரு ஹோலை வந்துட்டு திரும்பவும் அது கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டமும் கொலிஷன்னால அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு மல்டிபிளா எனக்கு வந்து சார்ஜ் கேரியர்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஓவராலா அதிகமான சார்ஜ் கேரியர்ஸோட ஃப்ளோ இருக்கு. ஸோ ஃபைனலா கரண்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் இந்த மாதிரி எஃபெக்ட் கிரியேட் ஆகிறது பேர் அவலான்சி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃபெக்ட்ல தான் என்னுடைய பிஎன் ஜங்ஷன் வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா Zener எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த Zener எஃபெக்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டுல. ஸோ இந்த அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு கிரியேட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கேரியர்ஸ் வந்து அகைன் எனக்கு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி சார்ஜ் கேரியர்ஸ் கிரியேட் ஆகும்போது என்னுடைய இந்த டிப்ளீஷன் ரீஜன் அதாவது பி டைப்பும் என் டைப்பும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன்ல டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ டிப்ளீஷன் ரீஜியன் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா பிஎன் ஜங்ஷன் டயோட்ல கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து ரொம்ப கம்மியா அதாவது ரொம்ப நேரோவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்துட்டு எனக்கு வந்து சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா டோப்பிங் பண்ணணும். ஸோ அதிகமா நான் ஹைலி டோப் பண்ணும்போது எனக்கு டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகுது. அது நேரோவா இருக்கு. அப்ப ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சார்ஜ் கேரியர்ஸ் கிரியேட் அதிகமா இருக்கும். ஸோ அது Zener எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய விஐ கேரக்டரிஸ்டிக். Zener டயோடோட விஐ கேரக்டரிஸ்டிக்ல எப்படி இருக்கு. ஸோ பிஎன் ஜங்ஷன்ல இருக்க அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்துட்டு என்ன இருக்கு, வீனா வோல்டேஜ், எஃப்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல வந்துட்டு ஐஎஃப்னு இருக்கு, ஐனா கரண்ட், எஃப்னா ஃபார்வர்ட் கரண்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபார்வர்ட்
பயாசிங் பண்ணும்போது பிஎன் ஜங்ஷன் மாதிரியே ஃபார்வர்ட் பயாசிங், அதாவது 0ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் கட் இன் வோல்டேஜ் வர வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும்னா என்னுடைய கரண்ட் வந்து 0வா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு அப்புறம் எப்போ என்னுடைய அதிகமான பேரியர் வோல்டேஜை விட அப்ளை பண்ண வோல்டேஜ் அதிகமா இருக்கும்போது என்னுடைய கரண்ட் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகணும். அந்த பாயிண்ட்டுக்கு பேரு நீன்ற பாயிண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கரண்ட் வந்துட்டு அதிகமான ஃப்ளோ இருக்கும். இதே ரிவர்ஸ் பயாஸ்ல பார்க்கும்போது தான் பிஎன் ஜங்ஷனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதே மாதிரி I0 அப்படின்றது ரிவர்ஸ் கரண்ட். ஒரு கரண்ட் வந்துட்டு எனக்கு ரிவர்ஸ் பயாசிங் பண்ணும்போது ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ், ஸோ அந்த வோல்டேஜ்க்கு அதுக்கப்புறம் எனக்கு நீ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய அதாவது கரண்ட் வந்து சடன் ஷூட் அப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட வோல்டேஜ் என்னோட டயோட் வந்து டேமேஜ் ஆகாது. ஏன்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி டோப்ல வரக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸால கிரியேட் ஆகி எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த ரீஜன் பேரு ஜீனார் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா என்னுடைய இந்த ஜீனார் டயோட்ல VZ அப்படின்னா எனக்கு வந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த வோல்டேஜ், தட் இஸ் ஜீனார் வோல்டேஜ். அப்புறம் அதுல கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஜீனார் கரண்ட். அதுலயும் வந்து மினிமம் மேக்ஸிமம்னு 2 வேல்யூ இருக்கும். ஃபைனலா வந்துட்டு ஸோ இதெல்லாம் என்னன்னா இதுல வந்து என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் கரண்ட் எல்லாம். ஸோ இதோடைய பவர் அப்படின்ற பவர் டிசிபேட் எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்க வோல்டேஜும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் என்னுடைய ஜீனார் டயோட். தேங்க்யூ.